Hi, hello guys, how are you all? So, தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Yeah guys, we got our Kung Fu Panda Killer. ஒரு ஜென்ரலிஸ்டாக சொல்லணும்னா ஏன் மேண்ட்ரின் படங்கள் யாருமே பார்க்கறதில்ல, சைனா படங்கள் யாருமே பார்க்கறதில்லன்னா பாருங்கள், நம்ம ஊரில் பெருசாக மார்க்கெட் பண்ணுறதில்ல, நம்ம மார்க்கெட் அவங்க டாப்பினே பண்ணல இது வரைக்கும். வாண்டரிங் எடுத்து தான் நான் சொன்ன படம், செம்மையான படம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம், செஞ்சு பாருங்கள். இட் வில் பி அ கிரேட் இன்செப்ஷன் ஃபார் த சைனா மூவிஸ். அப்புறம் சைனா டிடெக்டிவ் சைனா டோன் காமெடி அடல்ட்டு காமெடி டிடெக்டிவ் லைனில் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவே 3 பாட்டு இருக்குது. இந்த 3 பாட்டும் வாண்டரிங் எடுத்து 2 பாட்டும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து சைனா மூவியோட பேசிக்கான உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சிடும், க்ரக்ஸ் தெரிஞ்சிடும். மீதி பாருங்கள் எல்லாமே சைனா படம் தான். இதில் நான் இங்கிலீஷ் படம் எடுத்து எல்லாமே படம் சைனா படம் தான். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஒன்று, அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் அரபிக், லாட்டின், ஹீப்ரூன்னு சொல்லிட்டு வேறு லாங்குவேஜஸ், அது நல்லா கலெக்ஷன் ஆகிருக்கு. மீதி பாருங்கள் வாண்டரிங் எடுத்து, ஆப்ரேஷன் ரெட்ஸு, மர்மைடு வந்து யார், நம்ம ரஷ் பார்த்தோம்ல அந்த குங்ஃபாஸில், அப்புறம் ஷாலின் சாக்கர், இது எல்லாத்தையும் ஹீரோ நடிச்சார், அவர் டேரக்டர் ஆகி பண்ணியிருந்தார். உங்களுக்கு அம்மா ஹவுஸ் ஓனர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்ட்ராங்கஸ்ட் லேடின்னு வர்றாங்களே, அவங்க தான் அது. நெக்ஸ்ட்டு டீமன் ஸ்லேயர் சொல்லிட்டு ஜப்பான் 2020 வந்து சீரீஸை தாண்டி ஒரே ஒரு வெர்ஷன், இந்த மூகன் ட்ரைனருக்கு மட்டும் வந்து படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்ல கலெக்ஷன் ஆச்சு 2020. அப்புறம் நோ மோர் பெட்ஸு, டேட்டோ சேனல் 20 இப்போ ஒரு 4th பார்ட்டு அந்த யூனிவர்ஸில் வந்துருக்கு. இதுவும் ஜான்வரி ரிலீஸ் ஆனது தான். லாஸ்ட் இன் ஸ்டார்ஸ், யோலோ, சக்ஸஸர், பெகசஸ் 2 எல்லாமே சைனா படம் தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு இன்டச்சபிள்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு தோழன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் படம் இந்த ஒரே ஒரு படம் தான். மீதி எல்லாமே பாருங்கள் நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்னு எடுத்தால் சைனா ஒரே யுனைடெட் ஸ்டேட்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது அரபிக், லாட்டின், ஹிப்ரூ, அதுவும் ஒரு ரிலீஜியஸ் படமா. அடுத்தது பாருங்கள் சைனா, ஹாங்காங், சைனா, ஜாப்பனீஸ் ஒரே ஒரு அனிமேஷன் படம், சைனா அப்படியே ஒரே ஒரு ஃப்ரெஞ்சு படம். இப்போ சைனா அப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்பிரிட்டட் அவேன்னு சொல்லிட்டு, இதுவும் யூஎஸ் கொலாபரேஷன்லாம். அங்கே இங்கே இருக்கிற ஒரு சோர்ஸ் மெட்டீரியலை வச்சு அங்கே ஸ்பிரிட்டட் அவே வந்து யூஎஸ் லான்ச் ஆனது இங்கிலீஷ் டப்பில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. வெறும் ஜாப்பனீஸில் மட்டும் இருந்ததா, தெரிஞ்சிருக்க சாத்தியக்கூறுகள் கம்மின்னு எனக்கு தோணுது. அந்தளவுக்கு எவ்வளோ விசிபிலிட்டி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஐ கெஸ் because of the Disney, because of all the animations that Disney took over, I also got to know about Spirited Away. மான்ஸ்டர் ஹண்ட்டு, யுவர் நேம் சொல்லிட்டு இந்த படம்லாம் செம்மையாக இருக்கும். நான் டீட்டெயிலாக எல்லாம் ஒரு நாள் பேசுகிறேன் நான் ஜாப்பனீஸ் படத்தை பற்றியும். அப்புறம் ஹலோ மிஸ்டர் பில்லியனர், மான்ஸ்டர் ஹண்ட் 2 ஹிந்தியில் பாருங்கள். நம்ம ஒரு தங்கல் இவ்வளோ ஓடுறதுக்கான முக்கியமான காரணமே சைனா மார்க்கெட் தான். இப்போ தங்கலில் ஆரம்பித்து அப்புறமேட்டா அதுக்கு முன்னாடி பஜ்ரங்கி பைஜான், அந்த மாதிரி க்ரக்ஸை பிடிச்சி அதனால இந்தியன் மூவிஸோட ரொம்ப ரிலேட் ஆகி இப்போ அங்கே 3 டேட்ஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மேபி 3 டேட்ஸ், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்லாம் ஹையஸ்ட் கலெக்ஷன் காரணம் வந்து சைனா மார்க்கெட் தான். இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம படங்கள் போச்சுன்னா யசூசூர்யா படங்கள் போயிருக்கு, விஜய் சேதுபதி படம் போயிருக்கு, சைனா மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். கேபிட்டலைஸ்னா எந்த அளவுக்கு அந்த ஆடியன்ஸையும் கொண்டு வர முடியும். நம்ம வி ஆர் ஒன் குளோபல் சிட்டிசனில். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் என்டர்டைன் பண்ண முடியுங்கிறது அந்த கான்செப்ட்லையும் யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்காக அதெல்லாம் காட்டுறேன். அப்போ பாருங்க ஆர்டிகல் 20 சொல்லிட்டு அவங்க ஊரில் ஒரு படம், நம்ம ஊரில் அந்தாதுன்னு ஓடினது காரணமோ அவ்வளோ கலெக்ஷன் காரணமோ சைனா மார்க்கெட் ஓப்பன் ஆனதான். நான் பாருங்க சுசுமே தேவை அவங்களுக்கு எல்லாமே. அப்புறம் பாய் அண்ட் ஹேரன் சொல்லிட்டு ஒரு 2023 ஒரு படம். மீதி டாப் லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கிறது இதுதான். பாகுபலி ஒன்று மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியா, பாகுபலி 2. அதர் தென் தங்கல், இதுதான் ஒரு இந்தியன் படம். மீதி எல்லாமே நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் ஹையஸ்ட் க்ராசிங் எடுத்திங்கன்னா எல்லாமே சைனாக்காரன் படம் தான் இருக்கும். அப்பேற்பட்ட சைனாக்காரன் டாமினேஷனில் இது வரைக்கும் ஆவரேஜாக பாருங்களேன், எல்லாம் 500, 400 ஆவரேஜாக இருக்கா. 500, 400, 600 தான் ஆவரேஜான ரேஞ்சு. எக்ஸ்ட்ராடரியாக ஒன்றா மட்டும் தான் இந்த 800 ரேஞ்செலாம் வரும். இப்போ பேட்டில் ஆஃப்லேருந்து ரீசெண்டாக வந்து நான் கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு கொஞ்சம் பிஃபோர் ஷார்ட் ஆச்சு. நாசா பாருங்கள், நாசா 2 செகண்ட் பார்ட்டு ஆல்ரெடி 2 பில்லியன் தாண்டி இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட KGF 1 KGF 2 வந்து KGF 1 ஒரு 400 கோடி அடிச்சதுன்னா KGF 2 வந்து ஒரு 1500 கோடி 1800 கோடி அடிச்சதுல. அந்த மாதிரி தான் நாசா 2 வந்து எடுத்தோடனே பண்ணி நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே they went so ambitious, they went for it and then it clicked $2 billion. எவ்வளோ பேர் ரெக்கார்டு இது. ஸோ இதனால தான் நாசா 2ன்னு ஒரு படம் இருக்குது, நம்ம இதை பார்க்கணும், இதே செகண்ட் பார்ட்டு, அதனால நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அங்கே போனேன். இப்போ இதுதான் அந்த நாசா 2. இப்போ இந்த நாசா 2 IMDb ரேட்டிங் 8.2, 10,000 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்லி பெட்டர் தான். ராட்டன் டொமேட்டோஸ் 99. இந்த படம் பார்க்கறதுக்காக நான் ஃபஸ்ட் படம் பார்த்தேன். ஃபஸ்ட் படத்தை பார்த்துட்டு ரேங்க் பண்ணலாம் தான் நான் வந்தேன். த ரீசன் ஐ எம் ஷோயிங் ஆல் திஸ் இஸ் டு கிவ் யூ கெஸ் எ கிளாரிட்டி. இந்த நாசான்னு ஒரு படம் இருக்குது, தயவு செஞ்சு போய் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா
ஐ செட் நீங்கள் சைனா குவாலிட்டி சைனா ப்ராடக்ட்னாலே குவாலிட்டி கம்மி அப்படிங்கிற மைண்ட் செட் அது ஒரு ஸ்டூடியோ டிப் அது ப்ரொடியூஸ் தூக்கி வரவைங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடியோவாக நீங்கள் அப்படி யோசிச்சு கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து குங்ஃபு பாண்டாவோட கிளாரிட்டி, அந்த விஷுவல்ஸு, அந்த டப்பிங்கு, அந்த மியூசிக் எல்லாமே உங்களுக்கு வந்து குங்ஃபு பாண்டா ஸ்டாண்டர்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஒரு குங்ஃபு பாண்டா அனிமேஷன் இங்கே தான் கொடுத்து பண்ணியிருக்காங்க டவுட் வருது எனக்கு. அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல டீசெண்டான ஸ்டோரி லைனு. இத்தனைக்கும் மோஸ்ட் ஏத்திஸ்ட் வாழ்கிற கண்ட்ரியும் சைனா தான். அவன் ஒரு சைனா அந்த ரிலிஜியஸாக ஸ்பிரிச்சுவலாக அந்த மாதிரி ஒரு அவங்களோட ஃபோக் டவுனில் பேஸ் பண்ணி ஒரு கதை நாசாங்கிறது. இந்த ஸ்ட்ரீம் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஐ ஹவ் டு ரஷ் டு த தியேட்டர். ஸோ நான் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது ப்ரோ, இது இப்படி பண்ணலாம் ப்ரோ, அது இப்படி பண்ணலாம் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது செஞ்சு ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's how you can support such upcoming YouTubers நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ லேட்டில் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணதை கூட கொஞ்சம் லிமிட்டடான பீப்புள் இருந்தாலும் நீங்களாம் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். இத்தனை ஸ்ட்ரீம் முடித்து கொள்கிறேன். கண்டிப்பாக படம் பார்த்துருந்து கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் போடுறேன். until then, take care, bye. See you all. Peace out.